கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். பிரியமானவர்களே, நீங்கள் சுகம் பெற வேண்டும் என்றும் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் திகழ வேண்டும் என்றும் கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் இதை கொண்டு அறிந்து கொள்ளலாம். நீங்கள் சுகமும் ஆரோக்கியமுடையவர்களாய் இருந்தால்தான் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்ய முடியும். அன்று குஷ்டரோகி ஆண்டவரிடத்தில், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். யாருமே தேவன் தன்னை சுகமாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை சந்தேகப்படுவதில்லை. சித்தமுடையவராய் இருக்கிறாரா என்பதைத்தான் சந்தேகிக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனங்களில் வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, நீங்கள் ஏற்க வேண்டியதை உங்களுக்கு பதிலாக அவர் ஏற்றார். நீங்கள் சுமக்க வேண்டியதை உங்களுக்கு பதிலாக அவர் சுமந்தார். அவர் உங்களுக்காக ஏற்றுக்கொண்டு சுமந்து கொண்டு அவர் தீர்த்து விட்டதை நீங்கள் மீண்டும் மீண்டும் ஏற்றுக்கொண்டு சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்களுக்காக அபராத தொகையை கட்டிவிட்ட பின்பு நீங்கள் வீணாக இன்னொரு முறை அபராத தொகையை கட்ட வேண்டிய தேவை என்ன? பிரியமானவர்களே, கர்த்தர் 3 விதமான பாடுகளை அனுபவித்தார். முதலாவது, பாவமறியாத அவர் உங்களுக்காக பாவமானார். ஆகவே நீங்கள் பாவத்தின் தண்டனையை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. இரண்டாவது, ஆரோக்கியமுள்ள அவர் உங்களுடைய வியாதியை சுமந்தார். ஆகவே நீங்கள் வியாதியை வீணாய் சுமக்க வேண்டிய தேவையில்லை. மூன்றாவது, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் உங்களுக்காக தரித்திரரானார். ஆகவே தரித்திரத்தின் வேதனையை நீங்கள் சுமக்க வேண்டியதில்லை. இரண்டாவது, உலக மகா யுத்தம் நடந்தபோது லண்டன் மாநகரத்தின் மீது தினந்தோறும் பயங்கரமாக குண்டுகள் வீசப்பட்டன. பயந்து இரவெல்லாம் இழுத்து கொண்டிருந்த ஒருவர் வேதத்தை திறந்தார். அங்கு எழுதப்பட்டிருந்தது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை. இந்த வசனத்தை அவர் கண்டுகொண்ட உடனேயே விசுவாசம் அவருடைய உள்ளத்தில் தோன்றியது. பிரியமானவர்களே, கர்த்தர்தான் விழித்து கொண்டிருக்கிறாரே, உறங்காமலும் தூங்காமலும் இருக்கிறாரே, நான் விழித்திருந்து என்ன பிரயோஜனம் என்று எண்ணி நிம்மதியாய் அவர் தூங்கிவிட்டாராம். 2 பேரும் விழித்திருக்க தேவையில்லை. அதே போல 2 பேரும் வியாதியை சுமக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பிரியமானவர்களே, உங்களுடைய வியாதியையும் பலவீனத்தையும் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த அசுத்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகளை எல்லாம் சொஸ்தமாக்கினார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை பலவானாய் அவர் மாற்றி இருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, பூமியை அதன் மேல் இருக்கிற ஆகாயத்தையும் உண்டாக்கினவரே, உருவாக்கினவரே, பூமியின் மேல் அதன் பூச்சக்கரத்தின் மேல் அமர்ந்திருக்கிறவரே, ராஜா, எங்கள் மேல் கரிசனை கொண்டவரே, இரவும் பகலும் எங்களை பாதுகாக்கும் ஜாமக்காரரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்கள் மேல் அன்பு வைத்து தம்முடைய சொந்த குமாரனையே எங்களுக்காக சிலுவையில் கொடுத்து அவரை பலியாக்கி எங்களை மீட்டெடுத்த எங்கள் உன்னதமான எங்கள் செல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நீர் எங்களை எழுப்பிவிட்டீர், அதற்காக நன்றி. இந்த நாளை காண செய்தீர், உமக்கு நன்றி அப்பா. கிருபையுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிறவரே, நீடிய பொறுமை உள்ளவரே, இந்த நேரத்திலும் அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம்.
உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூமியில் கொடுக்கப்படவில்லை. மனுஷர்களுக்குள்ளே இந்த ஒரே நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே இந்த ஒரு நாமம் தான் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் என் இயேசு கிறிஸ்துவின் நாமம். இந்த நாமத்தை உச்சரிக்கிற பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. இந்த நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அங்கே அதிசயங்கள் உண்டாகிறது. கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிற என் தேவனப்பா நீங்க. ஹல்லேலூயா. நீர் கூப்பிட்ட உடனே இறங்கி வந்த அற்புதங்களை செய்கிறவர். அவர்கள் தேவைகள் என்னதென்பதை பார்த்து அதை செய்து முடிக்கிறவர். அமராஜா, எங்கள் கரங்களை பிடித்து எங்களை நித்தமும் வழி நடத்துகிறவர். நாங்கள் சோர்ந்து போகிற பொழுது எங்கள் உள்ளங்களை தேற்றுகிறவர். உம்மை போல நிச்சயமாகவே எந்த ஒரு தெய்வமும் இருக்க முடியாது. நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர் அப்பா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு இந்த காலை வேளையிலும் நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர் அதிகமாய் நேசிக்கிறீர். அமராஜா, ஆகவே தான் இந்த பூமிக்கு நீர் இறங்கி வந்தீர் அப்பா. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று நீர் சொன்னது நிமித்தமாக பிசாசானவன் ராஜா எந்த உள்ளங்கைகளிலே உம்முடைய கரங்களின் ஆணிகளை கடாவினானோ அதே கரங்களை கொண்டு ராஜா அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, அந்த தழும்புகளை கொண்டு நீர் உம்முடைய பிள்ளைகளை சுகமாக்குகிறீரப்பா. ஆமா ராஜா, பிசாசை நீர் வெட்கப்படுத்துகிறீர். இயேசுவே, இந்த காலை வேளையிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, தங்கள் வாய்களை திறந்து இயேசுவே என் இரட்சகர், நீரே என் மீட்பர், என் விடுதலை நாயகன், என் சிநேகிதன், என் அன்புக்குரியவர், என் மணவாளன், என் தாயும் தகப்பனுமானவர், உம்மை நோக்கி நான் கதறுகிறேன், உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், உம்மேல் விசுவாசம் வைக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன் என்று விசுவாசத்தோடு யாரெல்லாம் இப்பொழுது அப்பா உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணுகிறார்களோ, அப்பா தங்கள் இருதயத்திலிருந்து உம்மை தேடுகிறார்களோ, நீர் அவர்களை தொடுகிறீர். ரீபதலபா சிக்கலபரிக்கலதியாந்துன திபி. தேவ மகிமை இந்த நேரத்திலும் ஒவ்வொருவரையும் தொடட்டும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போகட்டும். பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், கோபத்தின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற இந்த கிரியைகள் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு போகட்டும் அப்பா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றும் எங்கள் அன்பு தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எஸ்டர் எங்கள் வழிகளை செவைப்படுத்தி தருகிறவர் நீர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்காக மனதுருகி இறங்குகிறவரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எஸ்டர்டே சொன்னதை நிறைவேற்றுகிறவர், பூமியின் குடிகள் எல்லோரும் மேலும் கண்ணோக்கமாக இருக்கிறவர். ஹல்லேலூயா. அம்மா ராஜா, தாவீதுக்கு வாக்கு பண்ணினபடி சாலமனை ராஜாவாக மாற்றின எங்கள் தெய்வம் அப்பா நீங்கள். நீர் சொன்னதை அப்படியே செய்கிறவர் அப்பா நீங்கள். ஹல்லேலூயா. கிருபையுள்ள தெய்வமே, உம்முடைய அளவில்லாத இரக்கம், மனதுருகி அற்புதங்களை செய்யும் அந்த வல்லமை இந்த காலை வேளையில் வெளிப்படட்டும் அப்பா. எங்கள் வழிகளை சரியாய் மாற்றி தருகிறவர், கரடுமுரடான பாதைகளை செவையாக்குகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் நீர். உடைய மனதுருக்கம் இந்த காலை வேளையிலும் அப்பா ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா. தூரத்தில் இருந்த எங்களை இப்பொழுதும் பிதாவாகிய தேவனுடைய சமீபமாக வந்து நின்று அவரை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர சுவீகாரத்தை வாங்கி தந்த எங்கள் உன்னதமான எங்கள் அன்பு இரட்சகரே, உமக்கு நன்றி. எங்கள் அக்கிரமங்களையும் எங்கள் பாவங்களையும் மன்னித்து எங்களுக்கு மறுபடியும் பலத்தை தந்து எங்களை எங்கள் பாதையில் ஓடச் செய்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்திலும் சுவாமியா ராஜா, இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின்படி ராஜா, உமக்கு சித்தம் உம்முடைய பிள்ளைகளை சுகமாக்குவது, உம்முடைய சித்தம் உம்முடைய பிள்ளைகளுடைய தரித்திரங்களை நீக்கி போடுவது, உம்முடைய சித்தம் உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் காணக்கூடிய அத்தனை வியாதிகளையும் நீக்கி போடுவது, அத்தனை பேருடைய பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி போடுவது. இந்த காலை வேளையிலும் அப்பா ஜெபித்து கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேலே காணக்கூடிய எல்லா பாவ சாப கட்டுகளும் இயேசுவின் இரத்தத்தால் எப்பொழுது கழுவப்படுவதாக. இந்த அதிகாலை வேளையில் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது யாரெல்லாம் அப்பா என்னை கழுவும், உம்முடைய இரத்தத்தால் கழுவும், என் பாவங்களை மன்னியும்,
நான் மீண்டும் எந்த ஒரு பாவமும் செய்யாதபடி எனக்கு பாதுகாப்பை தாரும் என்று சொல்லி யாரெல்லாம் இப்பொழுது வேண்டிக் கொள்வார்களோ அவர்களுக்கு வேண்டிக் கொண்டபடியே நீர் இப்பொழுதும் அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை ஹல்லேலூயா இப்பொழுது உம்முடைய இரத்தத்தால் நீர் கழுவி உம்முடைய பிள்ளைகளை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக ராஜா. எஸ் டாடி, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவர் நீங்கள். இப்பொழுதும் யாரெல்லாம் தாகத்தோடு நிற்கிறார்களோ, என் ஆவி, ஆத்மா, சரீரம் என் இயேசுவுக்கே சொந்தம் என்று சொல்லுகிறார்களோ, என்னை முழுவதுமாய் உம்மிடத்தில் நான் அர்ப்பணித்தேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அன்பின் பிதாவே, என்னை எடுத்து பயன்படுத்தும் என்று யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்கள் மேல் அப்பா நீர் பூரண கிருபையாய் இறங்குவீர். உம்முடைய அளவில்லாத சமாதானத்தை அவர்கள் உள்ளத்தில் நீர் கொண்டு வந்து நிரப்புவீரப்பா. எஸ்டடி, உம்முடைய சித்தம் எங்களை சுத்தமாக்குவதே. இந்த காலை வேளையிலும் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் காணக்கூடிய அத்தனை அசுத்தங்களும் இப்பொழுது நீக்கப்பட்டு போகட்டும். எங்களை பரிசுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி ராஜா எங்களை நீதிமானாய் மாற்றி ஹல்லேலூயா எங்களை மகிமைப்படுத்தி என் பிதாவுக்கு முன்பதாக என்னை நிறுத்தி என்னை உத்தமனாய் மாற்றினரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ராஜா உம்முடைய கரங்களில் உள்ள அந்த தழும்புள்ள அந்த காயங்கள், அந்த வடுகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்திலும் இதை கேட்கிற பிள்ளைகள் மேல் காணக்கூடிய வியாதிகள் மேல் வைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. பலவீனர்களுக்கு பலன் உண்டாகட்டும். கால்களிலே காணக்கூடிய பிரச்சனைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே முடவர்கள் எழுந்து நடப்பார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே காலில் காணக்கூடிய அத்தனை வலிகளும் நீங்கி போக கடவுது. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா எலும்புகளுக்குள்ள காணக்கூடிய பலவீனங்கள் இப்பொழுது பலம் உண்டாகட்டும் அப்பா. தள்ளாடுகிற முழங்கால்களை நிமிரச் செய்கிற எங்கள் தெய்வமே, இந்த நேரத்திலும் ஜெபிக்கிற இந்த நேரத்திலே அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், முடவர்கள் எழும்பட்டும். காலில் பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு அப்பா நீர் விடுதலையை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அற்புத அடையாளங்கள் இப்பொழுது உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எந்த ஒரு வியாதி சரீரத்தில் இருக்கும் என்று சொன்னாலும் இப்பொழுதே அவைகள் எல்லாம் நீங்கி போக கடவுது ராஜா. இப்பொழுதே நீங்கி போக கடவுது. எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டவரே, எங்கள் நோய்களை சுமந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எப்படிப்பட்ட வியாதியும் இந்த நேரத்தில் அப்பா சுகமாகட்டும் என்று சொல்லி நான் பேசுகிறேன். சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. தலையில் காணக்கூடிய கட்டிகள் மறைந்து போகட்டும். ஹல்லேலூயா. கைகளிலே காணக்கூடிய கட்டிகள் மறைந்து போகட்டும். கால்களிலே காணக்கூடிய கட்டிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சர்க்கரை நோய் மற்றும் இயேசுவே இரத்த கொதிப்பு நோய் இப்பொழுதே அது சரியாகட்டும் அப்பா. அது தன்னுடைய நார்மல் ரேஞ்சுக்கு அது வரட்டும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படுவதாக. எங்களுக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த எங்கள் தெய்வமே, இந்த நேரத்தில் உம்முடைய மகிமை விளங்கட்டும் அப்பா. எங்களை விடுவிக்கும் தேவன் நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை உள்ள கரம், இரக்க மனதுருக்கம் இப்பொழுதே இறங்கி அற்புதங்களை செய்யட்டும் சாமி. ஹல்லேலூயா. சரீரத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இப்பொழுது மாறி போகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. சத்துருடைய கிரியைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் பிசாசின் போராட்டத்தில் அப்பா சிக்கி இருக்கிறார்களோ, பிசாசினால் பயமுறுத்தப்படுகிறார்களோ, தேவையில்லாத கெட்ட சொப்பனங்கள், அடிக்கடி குடும்பத்தில் இயேசு வரக்கூடிய பிரச்சனைகள், பிரிவினைகள், கீழ்ப்படியாமை இயேசுவின் நாமத்தினால எல்லாம் மாறி போகட்டும். சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இந்த காலை வேளை அதிசயங்களை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகள் விலகி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஏவல் பிசாசுகளாக இருந்தாலும் சரி, குறி சொல்லும் ஆவிகளாக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இச்சையின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், வேஷித்தனம் பண்ணக்கூடிய ஆவிகள், மது பானத்துக்கு அடிமையாக்கக்கூடிய அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் அப்பா. இந்த நேரத்தில் ஜெபிக்கிற அந்த நேரத்தில் சர்வ வல்லமை உள்ளவருடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. ராஜா எங்களை சுத்தமாக்கும் அப்பா. உம்முடைய இரத்தத்தால் எங்களை சுத்தமாக்கும். சிலுவையில் நீ இரத்தம் சிந்தி எங்கள் தரித்திரத்தை மாற்றி போட்டீர். தரித்திரத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் காணக்கூடிய தரித்திரங்கள் மாறுவதாக. ஐஸ்வர்யத்தின் தேவன்
நீர் இப்பொழுதே அப்பா உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யங்களை அனுபவிக்கத்தக்கதான ஹல்லேலூயா திறவுகோலை நீர் திறப்பீராக ராஜா. ஆசீர்வதிக்க விரும்புகிற தெய்வமே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் உமக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆபிரகாம் அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து நான் ஆசீர்வதித்தேன் என்று சொன்னவரே, இந்த நேரத்திலும் அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்திருப்பீர் என்று சொன்னால் நீர் ஆசீர்வதிக்க ஒருபோதும் மறந்து போகிற தேவன் அல்ல. உம்முடைய பிள்ளைகளை ஏற்ற நேரத்தில் நீர் அவர்களை ஆசீர்வதித்து அப்பா அந்த பூமியிலே அப்பா அவருடைய நாமங்களை நீர் மகிமைப்படுத்துவீர். அப்பா கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அமராஜா, திருமண தடைகள் மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. குடும்பங்களை ஒன்று சேர்க்கும் எங்கள் தெய்வமே, பிசாசின் தந்திரத்திலும் உடைய பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு இப்பொழுதே கட்டப்பட்ட கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படட்டும். சத்ருவானவனுடைய கிரியைகள் எங்கெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறதோ, எந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் கட்டப்பட்டு இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தினால் அந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு போகட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. தவறான ரிலேஷன்ஷிப், தவறான உறவுகளில் இருக்கிற ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ராஜா, தன் சொந்த மனைவி பிள்ளைகளை விட்டு ராஜா என்னொரு பெண்ணோடு கூட தவறான தொடர்பில் இருக்கிறவர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் டாடி. இப்பொழுதே அவர்கள் உள்ளத்தில் நீர் பேசுவீராக, அவர்கள் இதயத்தில் ஒரு மாற்றத்தை நீர் கொடுப்பீராக. சிந்தையில் அமர்ந்திருக்கிற பிசாசுகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. விபச்சார ஆவிகள் வெளியேறட்டும், வேசித்தனத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். என் மனைவி என் பிள்ளைகளோடு நான் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்கிற ஆழமான எண்ணத்தையும் சிந்தையை அப்பா, அந்த சிந்தையில் வரக்கூடிய காரியங்களை மாற்றி நீர் இப்பொழுது அற்புதங்களை செய்வீராக. ஒரு புதிய பலத்தால் உம்முடைய பிள்ளைகளை நீர் இடை கட்டுவீராக. ஜெபிக்கிற அந்த நேரத்தில் நீர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். விசுவாசித்து யாரெல்லாம் அப்பா இப்பொழுது தங்கள் சரீரங்களிலே பலவீனமான இடங்களிலே கை வைத்து ஜெபிக்கிற பொழுது அந்த இடம் இப்பொழுதே உருவாக்கப்படட்டும். பலவீனமான சரீரத்தில் புதிய பலன் உண்டாகட்டும். காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலனை கொடுக்கிறவரே, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் எங்களை நடந்து செல்ல எங்களுக்கு தைரியத்தையும் பலத்தையும் கொடுக்கிறவரே, உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த நாள் ஒரு அதிசயமான நாளாக இருக்கட்டும், உடைய பிள்ளைகளுக்கு ஆச்சரியமான நாளாக இருக்கட்டும், விடுதலை நாளாக இருக்கட்டும், சத்தியத்தை அறியும் நாட்களாக இருக்கட்டும். இந்த நாள் இயேசுவின் நாமத்தினாலே பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். பிஸ்னஸில் விருத்தி உண்டாகட்டும், உயர்வு உண்டாகட்டும், மேன்மை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வட தேசங்களில் வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேசம் விட்டு தேசம் போய் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வருத்தத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக ராஜா. உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. விடுதலை உண்டாகட்டும். பிசாசுகள் வெக்கப்பட்டு போவதாக, சத்துருக்கள் உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தரித்திர ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வியாதியை கொடுக்கிற பிசாசுகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவரே, உம்முடைய கரம் அற்புதங்களை செய்யட்டும் அப்பா. இப்பொழுதே அற்புதங்களை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் பாவங்களுக்காக எங்கள் மேல் இருக்கிற ஆக்கினையை நீர் சுமந்தீரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இரக்கமுள்ள தெய்வமே, இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கும். வாலிப பிள்ளைகள் மேலே உம்முடைய கரம் இருக்கட்டும் அப்பா. அவர்கள் பாதுகாப்புக்காக நான் செபிக்கிறேன். போகிற பொழுதும் வருகிற பொழுதும் பிசாசின் தொந்தரவுகள் இல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரே, நீர்தாமே உம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் அப்பா படிக்க ஹல்லேலூயா கவனத்தை அதில் செலுத்த நீர் உதவி செய்வீராக. தேவையில்லாத எந்த ஒரு நண்பர்களாக இருந்தாலும் சரி, தேவையில்லாத எந்த உறவுகளும் உடைய பிள்ளைகளை ஒட்டி கொள்ளக்கூடாது. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நேரத்திலும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நான் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்பா, இதை கேட்கிற பிள்ளைகள் மேலே நான் தெளிக்கிறேன். குடும்ப நபர்கள் மேலே நான் தெளிக்கிறேன். உம்முடைய ரத்தத்தின் வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. நல்ல ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். வார்த்தையை அனுப்பி சுகமாக்கும் என் தெய்வமே, உடைய வார்த்தையை நான் பேசி இருக்கிறேன். விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவார்களாக. ஒருவரும் வீணாய் போகாதபடி நீர் நிச்சயமாகவே அவர்கள் தேவைகளை அறிந்து அற்புதங்களை செய்து அவர்களை பிரமிக்கச் செய்வீராக. உடைய பொன்னான கரங்களிலே அப்பா, அந்த காலை வேளையிலும் இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. உம்முடைய மகத்துவம் உள்ள கரம் ஒவ்வொரு மேலும் அமரட்டும், ஆசீர்வதிக்கட்டும், பலப்படுத்தட்டும். ஹல்லேலூயா. நிறைவான ஹல்லேலூயா. என் இயேசுவே, குறைவுகளை எல்லாம் நீக்கி போடுவீராக. உன்னதத்தின் வல்லமையினால் நம்முடைய பிள்ளைகளை இயேசுவே நீர் நிரப்புவீராக.
ஹல்லேலூயா. இப்பொழுது ஜெபத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நான் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. கேட்ட ஒவ்வொருவர் மேலும் அப்பா உம்முடைய அளவில்லாத கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் இன்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே எங்களுக்கு தெரிவிங்க, உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் பிரேயர்ஸ் மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.